கோலி சோடா அப்படின்னு ஃபுல் என்டர்டெயின்மெண்ட்டான ஒரு படத்தை ஒளிப்பதிவாளர் விஜய் மில்டன் வந்து எடுத்திருந்தாரு. அண்ட் அந்த படத்தை எடுத்து முடிச்ச கையோட இவர் அடுத்த ஒரு படம் எடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி அந்த படத்துல வந்து விக்ரமும் நடிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த படத்துடைய படப்பிடிப்புகள்லாம் வந்து சீக்கிரமா ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த படத்துல மற்ற நடிகைகள் நடிகர்கள் யார் யாரு அப்படிங்கிற விவரங்கள் கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு தெரிய வந்திருக்கு. இந்த படத்துல விக்ரமுக்கு ஜோடியா சமந்தா நடிக்கிறாங்க. வில்லன் கேரக்டர்ல முக்கியமான ஒரு நபர் நடிக்கிறாரு. அவர் தான் பாலிவுட்டை சேர்ந்த ஜாக்கி ஷெராஃப் அப்படிங்கிறவர். இவர் ஆல்ரெடி ஆரண்ய காண்டம் அப்படிங்கிற படத்துல, அதுக்கப்புறம் கோச்சடையான்ல ரொம்ப முக்கியமான ஒரு ரோல் பிளே பண்ணியிருந்தாரு. அவர் தான் இந்த படத்துல வில்லன் ரோல் பண்றாரு. ஸோ விக்ரமோட ஐ படத்துக்கு அப்புறம் இந்த படம் வந்து கண்டிப்பா ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எல்லாருக்குமே இருக்கு. ஐ படமே இன்னும் ரிலீஸ் ஆகல. அதுக்குள்ள இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்னு நீங்க எல்லாம் கேட்கறது தெரியுது. இருந்தாலும் ஐ படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் இந்த படம் ரிலீஸ் ஆகும். ஏன்னா படப்பிடிப்புகள் இப்பதான் ஆரம்பிச்சிருக்காங்க. நல்ல விதமா படப்பிடிப்புகள் போய்கிட்டு இருக்கு. சோ இதுலயும் வந்து விக்ரம் ஒரு மாறுபட்ட கதாபாத்திரத்துல நம்ம எல்லாரையுமே ரொம்ப ஆச்சரியப்பட வைக்கிற ஒரு கெட்டப்ல வருவாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எல்லாருக்குமே இருக்கு. அண்ட் கோலி சோடா மாதிரி இந்த படமும் ஃபுல் என்டர்டெயின்மெண்டா இருக்கா, அப்படி இல்ல விக்ரம் இருக்காரே அப்படிங்கிறதுக்காக ஆக்ஷன் ரொமான்டிக் இதெல்லாம் கலந்தா மாதிரி இருக்கா அப்படிங்கறத நம்ம இன்னும் கொஞ்ச நாள்ல தெரிஞ்சுக்கலாம்.